ஆவியானவர் செய்யற மிகப்பெரிய ஃபெலோஷிப் டைம் என்னன்னா, தேவனையும் நம்மையும் இணைக்கிற ஒரு தூதுவராக, நம்மையும் தேவனையும் செயல்படுத்துகிறவராக என்னெல்லாம் செய்யறாரு தெரியுமா? அவர் தான் எச்சரிக்கிறவரு, அவர் தான் கடிந்து கொள்கிறவரு, அவர் தான் நம்முடைய வாழ்வில தேவனுக்கு முன்பதான் நம்மளை கொண்டு வந்து வாழும்படி பிழைக்கும்படி செய்கிறவர். ஆனா அவருக்கு விரோதமா செய்யும்போது அவரே வார்த்தைகளை கடிந்து கொள்ளும்படி அனுப்புகிறார். இப்ப என்ன சொல்றாருன்னா, எதுக்கு அப்படி செய்யறாருன்னா, நீ அப்படி என் பக்கமா திரும்பினா தான் நான் உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ ஆவியானவருக்கு செவி கொடாமல் போனபடியினால் என்ன நடந்துச்சா? அவர்கள் செவி கொடாத படியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தார். இதுதான் பிரச்சனை. கர்த்தர் கடிந்து கொண்ட காரியம் என்னன்னா, சரி என் பேச்சு நீ கேட்கல, உனக்கு ஆபத்துன்னு ஒரு காலம் இருக்குது இல்ல, டேஞ்சர்னு ஒரு காலம் இருக்குது இல்ல, அந்நிய ஜாதிகள்கிட்ட போ, அந்நிய ஜனங்கள்கிட்ட நீ வாழுன்னு சொல்லி